இந்த பொன்முடி பேசின வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை போல சிலாகிச்சு சொன்னார். கவனிச்சிங்களா? ஆமாம் ஆமாம். சொல்லாமா? சொல்லிடலாமா? சொல்லிடுறேன். பெண்கள்லாம் இருக்காங்க, பெண்கள் இருக்கான்னு தெரியல, ஏன் பேசுகிறேன்? என்ன ஆபாசமான பேச்சு அது? சுற்றி இருக்கவங்களாம சிரிக்கிறாங்க. சொல்லிடலாமா அதை? அப்போ உங்களுக்கு இது தப்புன்னு தெரியல தானே? இது நம்ம என்னன்றதுக்குள்ள போக வேண்டாம். வெளிப்படையான மத துவேஷம் ஒரு மதத்தினரை புண்படுத்தும். ஆபாசமான பேச்சு 2 பேரும் பார்த்துருப்பீங்க, பார்க்குறவங்களுக்கும் தெரியும் என்ன பேசினார். அதனால அதுக்குள்ளே போகிறோம். பொன்முடி அந்த கூட்டத்திலே இன்னொன்று என்னமா உதாரணம் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? திமுகவினரோட புத்தியே இப்படி தான் இருக்கும்ட்டு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன இருக்கா? அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அது சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளானது. அவர் ஒரு ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதை என்ன பேசினா தெரியுமா? தெரியும் சார். அது என்ன சாதாரணமாக சொல்கிறீங்க? சொல்லுங்கள். இல்லை, போலீஸ் தரப்பில் அது ஒரு பேச்சே இல்லை, அப்படியான பேச்செல்லாம் அது இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது எது சார்? அது ஹேட் ஸ்பீச்சா? அதுக்குள்ளே வராதா? இப்போ சூமோட்டோவாக எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது சார் அது? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையோ? உள்ளபடியே பொன்முடி கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். ஒரு மேடையில் காலம் மாறுகிறது, சரிங்களா? தந்தை பெரியார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கடவுள் இல்லை என்பதை நிறுவுவதற்காக ஒவ்வொரு முறையும் அவர் பேசும் பொதுக்கூட்டங்களில் இறங்கும்போது பிள்ளையார் சிலையை உடைத்து விட்டு தான் இறங்குவார். அது ஒரு சிம்பாலிக்கா. இன்றைக்கி செய்ய முடியுமா? இல்லை, இந்துக்களுடைய மனசு புண்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அது சிக்கலாகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முடியாது, காலம் மாறுது. இன்றைக்கி 3ஆம் பாலினத்தவரை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேர் சொல்லி அழைத்து கொண்டிருந்தோம். இன்றைக்கி அந்த பேரை யூஸ் பண்ண முடியுமா? நீங்கள் முடியாது. மாறுது, எவால்வ் ஆகுது. நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரெயினில் ஸ்மோக்கிங் கோச், நான் ஸ்மோக்கிங் கோச் இருக்குன்னு தெரியுமா? இல்லை தெரியல. இப்போ நான் பார்த்துருக்கேன். நான் போயிருக்கேன் ட்ரெயினில், வைகையில் ஸ்மோக்கிங் கோச், நான் ஸ்மோக்கிங் கோச். இன்றைக்கி நட்சத்திர ஹோட்டல்களில் கூட நீங்கள் சிகரெட் பிடிக்க முடியாது. கரெக்டுங்களா? காலம் மாறிக்கிட்டே போகுது. இந்த நாகரிகம் வளர வளர சில விஷயங்களை நீங்கள் பேசக்கூடாது. இது நம்ம என்னன்றதுக்குள்ளே போக வேண்டாம். வெளிப்படையான மத துவேஷம் ஒரு மதத்தினரை புண்படுத்தும். ஆபாசமான பேச்சு 2 பேரும் பார்த்துருப்பீங்க, பார்க்குறவங்களுக்கும் தெரியும் என்ன பேசினார். அதனால் அதுக்குள்ளே போகிறவங்க அவருக்கு அறிவு இல்லை, ரைட்டா? வழக்கு அவரது திரு பொன்முடி அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு சுமோட்டோ ரிவிஷனில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பு வருகிறது. அவர் அரசுக்கு நியாயமாக ஒரு வாய்ப்பை தருகிறார். அவருக்கும் தெரியுது மந்திரி ரைட்டு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். நீங்கள் வழக்கு பதிவு செய்தீர்களா? வெறுப்பு பேச்சை யார் பேசினாலும் வழக்கு பதிவு செய்யுங்கள், அதுக்கு பிறகு விசாரிங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்கள் வழக்கு பதிவு செய்தீர்களான்னு தான் கேட்குறாரு. சொல்லிவிட்டு அதையும் சொல்கிறாரு, நீங்கள் வழக்கு பதிவு செய்யலை, நான் சூமோட்டோ எடுப்பேன், இதை சொல்லிடுறாரு. எஃப்ஐஆரை போட்டுட்டு இப்போ நம்ம வீட்டில் தாக்குதல் நடத்துறதுக்கு சிபிசிஐடி விசாரிக்கிறது இல்லை, எப்படி எவ்வளோ வேகமாக விசாரிக்கிறாங்க. அது மாதிரி விசாரிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆமாம். எப்படி விசாரிக்க சிபிசிஐடி? அது மாதிரி அவ்வளோதானே. அதாவது விசாரிக்காமல் கணக்கு காட்டுறது. எஃப்ஐஆரை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க போட்டு வச்சுக்கோங்க. குறைஞ்சது இதை பண்ணிங்கன்னா கோர்ட்டில் இதை பாருங்கள் சார், எஃப்ஐஆர் ஹேட் ஸ்பீச்சுக்கான செக்ஷன். அவரை கைது செஞ்சிங்களா? இல்லை சார், ஒரு மந்திரி எங்கேயும் ஓடி போக மாட்டார், விசாரணை கூப்பிட்ருக்கோம், விசாரிக்கணும், முடிஞ்சு போச்சா? நான் எனக்கு மனசுக்கு தோணுது, ஜட்ஜும் போட்டுட்டாங்கப்பா மந்திரி மேலே எஃப்ஐஆர், ரைட். ஏதோ ஒரு கேஸ் சொன்னார், எஃப்ஐஆர் போட்டாங்க. சொன்னால் ஹேட் ஸ்பீச்சுக்கு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு எஃப்ஐஆர் தானே போடணும்னு சொல்லி கைது பண்ணுன்னு சொல்லல சுப்ரீம் கோர்ட்டு. எஃப்ஐஆர் போட்டாங்க, ரைட், இது செஞ்சுக்கலாமா? வில்சன் இவங்க திமுக என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு மதுரை பெஞ்சு, மதுரை இது இவர் சொல்லிட்டார், மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவசரமாக ஒருவரை வைத்து தப்பாக வழக்கு ஃபைல் பண்ணுறது. அதாவது பார்த்த உடனே டிஸ்மிஸ் பண்ணல, அது மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ணி ஜட்ஜும் பார்த்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே இதை எடுத்துகிட்டு போய் இன்னொன்று அந்த இது சொல்லும்போதே திரு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னார், 10 வழக்கெல்லாம் போடாதீங்க, ஒரு வழக்கு போட்டு ப்ராசஸ் பண்ணுங்க அதன்ட்டு சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்கா?
இவங்க மதுரை கோர்ட்டில் இதே மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சுங்க. இதை பாருங்கள் காமிச்சிட்டு, காவல்துறையினர் இந்த புகாரை வாங்கி ஆய்வு செய்தார்கள். இதில் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை என்ற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டது. யாருக்கிட்ட? அவர்கிட்ட. இவரே ஒரு திரு வில்சன் அவர்களே சீனியர் கவுன்சிலு எம்பி. இது பத்தாதுன்னு டெல்லியிலேருந்து ஒரு சீனியர் கவுன்சிலை கூட்டின்னு வருவோம் அப்படின்னு திரு விகாஸ் சிங் என்ற ஒரு சீனியர் கவுன்சில். அவர் இன்னும் சிறப்பு. அது ஒரு க்ளோஸ்டு ஹால் மீட்டிங், பெரியார் திராவிடர் கழகம் நடத்தின ஒரு அரங்கத்துக்குள்ளே இருக்க மீட்டிங். அதை யாரோ வீடியோ எடுத்து சுத்தலில் விட்டாங்க. அதனால் இது தவறு இல்லை, க்ளோஸ்டு டோருக்குள்ளே தானே. பிறகு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியதைத்தான் பொன்முடி பேசினார், புதிதாக ஒன்றும் பேசவில்லை. சரி நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சூமோட்டோ ரிஜிஸ்ட்ரிக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டு, நான் இதை விசாரிக்கிறேன், நான் விசாரிக்கலாமா இல்லையான்றது சிஜே முடிவு பண்ணுவார். சூமோட்டோன்னு போட்டு இதை தவிர்த்துருக்கலாமா? பொன்முடி அந்த கூட்டத்திலே இன்னொன்று என்னம்மா உதாரணம் அது நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? திமுகவினரோட புத்தியே இப்படி தான் இருக்கும்ன்ட்டு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்கா? கம்பராமாயணம் ஒரு மிகச்சிறந்த சங்க இலக்கியம் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது இல்லையா? கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக கம்பர் இந்த ராமாயண காவியத்தை படைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த கம்பராமாயணத்தில் பெண்களின் அங்கங்களை பற்றி வர்ணித்த பகுதிகள் மற்றும் பாலியல் பற்றி வருகிற பாடல்கள், இதை மட்டும் எடுத்து அதற்கு விளக்கத்தை சொல்லி இதுதான் இதுக்கு மீனிங்னு டீட்டெயிலாக எழுதி அறிஞர் அண்ணாவே புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தின் பெயர் தான் கம்பர் ரசம். இது என்னென்னா திமுகவோட தோற்றம் எங்கேருந்து வருதுன்றது. நீங்கள் நிறைய கம்பராமாயண சொற்பொழிவுகள்லாம் டிவியில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பொதிகையில் எல்லாம் போடுவாங்க. அந்த கம்பரோட அந்த தமிழ் நயம், அந்த ராவணனை பற்றி வர்ணிக்கிறது, அந்த ராவணனின் வீரத்தை சொல்வது, அந்த ராவணன் எவ்வளவு, இதெல்லாம் நிறைய இலக்கிய சொற்பொழிவாளர்கள் இப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணாவுக்கு ஏன் அதை எடுத்து புக்காக போடணும்னு தோணுச்சு? பொன்முடி அந்த கூட்டத்தில் 40 வருஷமாக நாங்கள் இதெல்லாம் பேசி பேசி தான் திமுக வளர்த்தோன்னு சொன்னார். நீங்கள் கவனிக்கணும் அதை. இதையும் பண்ணிவிட்டு முருகனுக்கு 120 அடியில் வேலும் வைக்கிறீங்க. யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? நான் என்னென்னா, ஏன் இதை வந்து திரு அறிஞர் அண்ணா அவர்கள் இதை எழுதுறது போது அண்ணா என்னான்னு போட்டு கத்திட்டு இருக்காங்களே, கம்பரசம் இன்னும் இருக்குது புக்கு, போய் பாருங்கள் நீங்கள். அறிஞர் அண்ணாவுக்கு ஏன் இதை மட்டும் எடுத்து போடணும்னு தோணுச்சுன்றதை யோசிக்கணும்ல நீங்கள். இது திமுக, நான் பல முறை சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? ஆபாசம் என்பது திமுகவின் டிஎன்ஏயில் இருக்குன்ட்டு. இது போன்ற விஷயங்களின் அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இதை எடுத்து ஏன் பேசுகிறீங்கன்னா, இவர்களுக்கு இது தப்பு என்பதே தெரியாது. நீங்கள் அந்த பொன்முடி பேசின வீடியோவை பார்த்தீங்கன்னா, இதை ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை போல சிலாகிச்சு சொன்னார். கவனிச்சிங்களா? ஆமாம் ஆமாம். சொல்லாமா? சொல்லிடலாமா? சொல்லிடுறேன். பெண்கள்லாம் இருக்காங்க, பெண்கள் இருக்கான்னு தெரியல, ஏன் பேசுகிறேன்? என்ன ஆபாசமான பேச்சு அது? சுற்றி இருக்கவங்களாமும் சிரிக்கிறாங்க கேட்டு. சொல்லிடலாமா அதை? அப்போ உங்களுக்கு இது தப்புன்னு தெரியல தானே? நீங்கள் அமைச்சருங்க, கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவருங்க, இப்படி பேசுகிறீங்க. இப்போது பிஜேபி இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி இப்படி பேசுவியான்னு கேட்டால் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? சொல்லுங்கள். பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? சொல்லுப்பா. எனக்கு இந்த பிஜேபியின் மதவாத அரசியல் துளியும் பிடிக்காதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க இதை கையில் எடுத்தாங்களா? கோயிலில் போய் உட்காந்து கறி சாப்பிட்றது எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து தாக்குனாங்க. நம்மளே பேசுவோமே, அவங்களோட சென்டிமெண்ட் அது. ஏன்றீங்க அதை டச் பண்ண நீங்க கும்பிடுறீங்க, நான் கும்பிடல. அதான் நீங்க பாட்டு கும்பிட்டு போ பாஸ், நான் பாட்டு கிண்டு போறேன் பாஸ், அவ்வளோ தானே? நீ கும்பிடுறிய, அது இது எதுக்கு இதை பண்ற? ஆமாம் ஆமாம். உங்கள் பின்னால் உள்ள அழுக்குகளை ஆராய்ந்தால் உங்களிடம் நீங்கள் அவ்வளவு நேர்மையானவரா? சாதி வெறி பிடிச்சவங்க தானே நீங்கள். ஏன் இதை பேசணும்? பேசுவதற்கான தேவை எங்கிருந்துமா வந்துச்சு?
அது என்ன அவ்வளோ அற்புதமான ஒரு உதாரணமா நீங்கள் சொன்னது? சரி சார், இப்போ நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க பெரியார் அவர்கள் வந்து பிள்ளையாரை உடைச்சிட்டு தான் ஆரம்பிச்சாருன்னு. அப்பயே இது சிக்கலாகல, இப்போ ஏன் சார் அது சிக்கலாக? காலம் மாறி வருகிறது என்று அதற்காகத்தான் சொன்னேன். இல்லை, அப்போ இருந்த அந்த சாதிய கட்டமைப்பு அப்படி கட்டமைப்பை உடைப்பதற்கு ஏமா சாமியே இல்லைன்றத உறுதியா சொல்ற பெரியாரு இல்லாத சாமியோட சிலையை உடைக்கிறது லூசுத்தனமான வேலைன்றது அவருக்கு தெரியாதா? இந்த கோபம் அவருக்கு சாமி மேல? ஏன்பா நீ பிறப்புனால நீ தாழ்ந்தவன்னு உன்னை சொல்றான், அதை ஏன் நீ ஏத்துக்கிற? இல்லை இல்லை சாமி சொல்லியிருக்கு. ஏன் இல்லைப்பா அந்த சாமின்றதுக்காக தான் உடைக்கிறாரு. இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவனை நீங்கள் சாதி பேர் சொல்லி திட்ட முடியுமா? அன்னைக்கு ஓப்பனாக கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த காலகட்டத்துக்கு பேசினார். அந்த காலகட்டத்தில் இந்த சாதி கொடுமைகளை அனுபவித்த மக்கள் பெரும்பாலானோர் இதை ஏற்றுக்கொண்டனர். இன்னைக்கு இடஒதுக்கீடுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவர்களே இன்று வலுவான நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சாதியினரை நீங்கள் உங்கள் பண்ணையில் வேலையால் வைக்க முடியுமா? வைக்க முடியுமாப்பா? ரெட்டகோலை வைக்க முடியுமா? வெளிப்படையா வைக்க முடியாது. இன்னைக்கு சாதி பேருக்கு பின்னாடி சேர்க்கிறத அவமானமாக கருதக்கூடிய லெவலுக்கு பெரியார் கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ அதற்கான தேவை எங்கேருந்து வருது? ஏன் பேசுறீங்க? ஒரு காலகட்டத்தில் அவங்க வயலில் போய் பண்ணை வேலை செய்வாங்க சார். பண்ணை வேலை செய்கிறவங்கள வந்து அவங்க ஜாதி பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த ஜாதியை சேர்ந்த பெண்களை இவர்கள் பயன்படுத்துவார்கள். இது மாதிரி எவ்வளோ விஷயம் இருந்துச்சு. கூலியே கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தோட நீ குடும்பமாக அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கணும். இதானே நிலைமை இன்னைக்கு. அன்னைக்கு அதற்கான தேவை இருந்துச்சு, பேசினாரு. இன்னைக்கு நீங்கள் ராவணனை புகழ்றீங்களா? நாங்கள் ராவணனை புகழ்றோம். ராவணன் இல்லைங்களா? இன்னைக்கு அதுக்கான தேவை எங்கிருந்து வருகிறது? இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க நாங்கள் க்ளோஸ்டு ரூமில் அவர் பேசினார் அப்படின்னு. அப்போ நம்ம பேசுனதெல்லாம் கூட க்ளோஸ்டு ரூமில் பேசுனது தான். ஏராவது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. சொன்னது ஒரு கையில் கரெக்டு தான். க்ளோஸ் ரூம் நம்ம ஏர் பண்ணுறதுக்காக பேசுகிறோம். இன்னொன்று பொன்முடி பேசுறதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் பேசி அந்த பெரியார் திராவிடர் கழகம் இதை வீடியோ அமைச்சர் பேச வேண்டும் என்பதற்காக பொன்முடி அடைக்கிறார்கள். அப்போ அந்த வீடியோவை பதிவு செய்கிறார்களா? கேமரா முன்னாடி தானே இருந்திருக்கோம். ஸோ இப்போ சார் அப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதை அப்படியே எஃப்ஐஆரை போட்டு விட்டு அவங்க விசாரிக்கிறேன்னு சொல்லலாம். அந்த எஃப்ஐஆரை கூட போடுறதுக்கு அவங்களால முடியலை. அடகிறது திமுக ஆட்சி. நான் ஒரு ஜட்ஜு சொன்னேன், அதுவும் பிராமின் ஜட்ஜு, பொண்ணுமா எஃப்ஐஆர்னாங்க. எங்கள் ஆட்சி அவருக்கு நான் சொல்லிட்டு போயிடாது. அவர் அதுக்கு தான் மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ என்ன சார் அடுத்த கட்டமாக என்ன சார் நடக்கும்? இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் சமயத்தில் திரு பொன்முடி அவர்கள் அமைச்சராக இல்லாமல் கூட இருக்கலாம். இது விளையாட்டு இல்லைங்க. இந்த கேஸுக்காக வாங்க சார், இந்த பேச்சுக்காகவா? ஏம்மா உங்களுக்கு இது இந்துக்கள் மனதை புண்படுத்துற விஷயமா உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியுது சார். இந்துக்கள் மன ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அப்பா பையன் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் கையில் வேலை தூக்குனாங்க. எதுக்குமா முருகன் சிலை கட்டுறாங்க? அப்போ இப்படி பேசுனீங்கன்னா என்னமாகும்? பட் திமுக காரங்க வந்து இதெல்லாம் பார்க்காதவங்கல்ல சார். இதெல்லாம் பார்க்காதவங்க அதான் அவங்க வந்து பெரியாரின் வழித்தோன்றல்கள். போய் துர்கா நீட்ட சொல்லுங்க. இல்லை அதுக்காகவே இப்போ அமைச்சர் பதவியை விட்டு தூக்கிடுவாங்களான்னு கேட்குறேன். பிஜேபி கையில் எடுத்து விட்டது. அதிமுக மகளிரணி தமிழகத்தை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அவரை காவாங்கும் வரை இந்த பிரச்சனை எதிர்கட்சிகள் கையை விடாது. அது யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. கட்சி பெண்கள் அமைப்பு போராட்டம் நடத்துனாங்க. பொன்முடி தங்க நேரத்தில் இடைமுகி நல்ல ஐடியா. இடைமுகி என்ன பண்ணாங்க? தங்க நேரத்தில் பொன்முடி கோல்டு கலர்ல பண்ணியிருந்தேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் சமயத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சராக இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. என்ன காரணம் என்றால் நாளை உச்சநீதிமன்றம் கடைசி அவகாசம் கொடுத்திருக்கிறது. ஒரு மாதம் காத்திருந்திருக்கலாம். கரெக்டாக நான் வெளியில் வரேன். நான் வெளியில் வந்த மறுநாள் செந்தில் பாலாஜி வெளியில் வராருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? செப்டம்பர் மாதம் பட்டாசு கொடுத்தீர்கள். பொன்முடி தான் இதை அவரையும் வரவேற்க போகிறார். புழல் ஞாபகம் இருக்கா? என் காரில் ஏறுங்கன்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி நான் தனி காரில் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் 2 மாதங்கள் காத்திருந்திருக்கலாம். கண்டிஷன் சைன் பண்ணிட்டு இருக்காரு. 2வது நாளே அமைச்சராக பதவி ஏற்க வைத்து அதே இலாக்காக்களை கொடுத்தார்கள். கண்டிஷன் சைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மினிஸ்டராக போய் இடி ஆஃபீஸ்லேயும் சிசிபி கோர்ட்லேயும் கண்டிஷன் சைன் பண்ணியிருக்காரு. இடி ஆஃபீஸில் வாரம் சைன் பண்ணணும், சிசிபி கோர்ட்டில் மாதத்துக்கு ஒரு முறை என்று நினைவு. சரி, மந்திரி ஆகிட்டார், கண்டிஷன் அது சைன் பண்ணிட்டார். அது வாட்டுக்கு விசாரணை நடக்கட்டுமே. இடி வழக்கின் விசாரணை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இடி வழக்கில் விசாரணை முடிந்தால் கூட அந்த சிசிபி வழக்கு இருக்குல்ல,
டிரைவர் கண்டக்டர் வேலை கொடுத்து ஏமாத்தின வழக்கு. அந்த வழக்கு முடியாமல் இந்த வழக்கில் தீர்ப்பு தர முடியாது. கரெக்டாக? ஏன்னா அதோட ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் தான் அது பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டுருக்குமே. அந்த வழக்கில் இடி வழக்கில் சாட்சியம் சொல்ல வேண்டிய அரசு அதிகாரியான தடயவியல் அறிஞர் திரு மணிவண்ணன் என்பவரோட சாட்சி சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, போகாத கோர்ட்டுக்கு என்று சொல்லி 3-4 வாய்தாக்களுக்கு அந்த வராமல் இருந்து, இடி கவுன்சில் ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்காமல் இருந்து, இதை கோர்ட்டில் சொல்லி பேசணும், கோர்ட்டில் சொல்லி அது டாக்குமெண்ட் பண்ணுறீங்கன்றதுக்காக இதை சொல்கிறேன் நான். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா, எடுத்துக்கிட்டு பெயிலை கேன்சல் பண்ணி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக இந்த மேட்ரு மட்டும் நடந்துட்டு பெயிலை கேன்சல் பண்ணுன்னு போகும்போது ஃபஸ்ட்டு வாட்டி கோர்ட்டு தெளிவாக சொல்லுது, ஜாமீனை ரத்து பண்ணுறதை பற்றி பேசாதீங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த மேட்ரு போகும்போது ஜாமீன் ரத்து பண்ணுறதை பற்றி பேசாதீங்க. ஒரு காரணமாக தான் கொடுத்துருக்கோம். ஒரு 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 பாலிசி நாங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டோம். அந்த இந்த மணி லாண்டரிங் அந்த கேஸ்ல பிஎம்எல்ஏ இன்னொன்னு சார், இந்த வழக்கு முன்னோடியா வச்சு நிறைய பேருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இது இந்த வழக்கில் அதை சொன்னாங்க. இந்த பாருங்க, ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஒரு வழக்கோட விசாரணை தாமதமாகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுதுன்றதுக்காக 3 வருஷமாக ஒருத்தனை ஜெயிலில் வச்சுருக்கலாம் நாங்கள் இனிமேல் அனுமதிக்க மாட்டோம். மூடிட்டோம், போதுமான அளவுக்கு ஜெயிலில் இருந்தாச்சு. ஆனால் எடுத்துட்டோம். அந்த பெயிலை கேன்சல் பண்ண செந்தில் பாலாஜி கேஸில் சொல்கிறாங்க, பெயிலை கேன்சல் பண்ணுறதை பற்றி பேசாதீங்க, அமைச்சராக இருக்கலாமா வேணாமன்றது மட்டும் நாங்கள் பேசுவோம். ஏன்னா அந்த பவரை வச்சு அவர் வந்து இந்த மாதிரி வழக்கை தாமதப்படுத்துவார். இதனால அதுதானே பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போதாவது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அமைச்சர் பதவியிலேருந்து அவரே ராஜினாமா பண்ணியிருக்கணும். சிஎம் சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்கணுமா? சிஎம் கொடுக்குற தைரியத்தில் தானமா இருக்காரு. நான் செந்தில் பாலாஜி இருந்தால் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவேன். நாளைக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னா ஏன் மதிப்பான்? நான் இருக்கேன்னு தான் சொல்லுவேன். சிஎம் என்ன முடிவு எடுக்கணும்? உங்களுக்கு நீங்கள் இதை விஷுவலைஸ் பண்ணணும்ல. மேட்ரு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த ஜாஃபர் சேட்டுன்னு தொடக்கத்தில் நான் சொன்னேன்ல, கரெக்டாக அட்வைஸ் பண்ணார் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். அதனால தான் கருணாநிதி கூட வச்சுருந்தார். இன்டெலிஜென்ட்டான ஆட்களை கருணாநிதி கூட வச்சுருந்தார். நீ 1000 குறை சொல்லுவேன் ஜாஃபர் சேட்டு மேல். நான் ஹி வாஸ் இன்டெலிஜென்ட். எக்ஸப்ட் 2G ஹி கைடட் தி கவர்மெண்ட் லைக் எனிதிங். நிறைய பிரச்சனைகளை சமாளித்து கொடுத்துருக்காரு அந்த கவர்மெண்ட்டுக்கு. அதனால தான் கருணாநிதி கூட வச்சுருந்தார். இங்கே இப்போது இருக்கக்கூடிய லகுட பாண்டிகளை போல இல்லை, வந்த உடனே சொல்லணும்ல, சார் இது சிக்கல். போய் அங்கே ஒரு செந்தில் பாலாஜி சைடு போய் என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாள் வந்து துஷ்யந்த் தவே செந்தில் பாலாஜி சார்பாக ஆர்கியூ பண்ணுறது, என்னங்க மந்திரியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, சார் அடுத்த இதில் பதில் சொல்கிறோம், நாங்கள் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணோம், இல்லை நோட்டீஸ்லாம் வேணாம், நாங்கள் அடுத்த இதில் பதில் சொல்கிறோம், அடுத்த மாதம் வருது. துஷ்யந்த் தவேக்கு பதிலாக முகுல் ரோஹத்கி, என்னங்க ராஜினாமா பண்ணுறீங்களா இல்லையா? சார் அது துஷ்யந்த் தவே, அவருக்கு பிறகு என்ன வச்சுருக்காரு இப்போது, நான் கேட்டுட்டு சொல்கிறேன். அப்படியா, சரி அடுத்த மாதம் வாங்க. அடுத்த மாதம் கபில் சிபல். ஜட்ஜுங்க என்ன லூஸா? இது என்ன டாக்டிக்ஸ் இது? ஏனென்றால் இப்போது இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ஓகா, இந்த கடுமையாக பேசியிருக்காருல அந்த ஜஸ்டிஸ் ஓகா, மே மாதம் ரிட்டையர் ஆகுறாரு. ஐடியா பாருங்கள். அது வரைக்கும் தள்ளிட்டோம்னா போயிடலாம். பிடிச்சிக்கிட்டாங்க. இதை மாதிரி செல்வி ஜெயலலிதா அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணுவாங்க எல்லாருக்கும். இல்லை லாயர்ஸை மாத்துறது. ஸோ அதே டாக்டிக்ஸ் தான் இவங்க ஃபாலோ. ஒரு டாக்டிக்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. இன்னொன்று, நீங்கள் மத்திய அரசோடு மோதி கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அரசு வழக்கறிஞர் இருக்கார்ல, சொல்லிட்டாங்க, நான் போன வாட்டி கேட்டேன்னா அவர் நான் கவுன்சிலை மாற்றிட்டேன்றாரு, இந்த வாட்டி கேட்டால் அதுக்கு பிறகு போய் என்ன சொல்கிறாங்க, ஏங்க என்ன ராஜினாமா பண்ண உங்கள்கிட்ட நீங்கள் நோட்டீஸை ஆர்டர் பண்ணலன்னு கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. நீங்கள் வந்து நோட்டீஸ் வேண்டாம் ஓரலாக சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணேன், நீ இன்றைக்கி வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணலன்றது காரணமாக வந்து சொல்கிறியான்ட்டு கான்டாக்ட் ஆகி இதெல்லாம் பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணுறது. கடுப்பான உடனே கடைசி ஹியரிங்கில் அவர்கள் பொறுமை அனைத்தையும் இழந்து விட்டார்கள். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் எங்ககிட்ட வந்து ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னது, சார் மந்திரி இல்லை சார், அவர் எப்படி சார் சாட்சியை கிளப்பார், ஜெயிலில் இருக்கார் சார் அப்படின்னு சொன்னீங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் ஜாமீனை கொடுத்தோம். 48 மணி நேரத்தில் நீங்கள் மந்திரி ஆகிருக்கீங்க. அப்போ எதுக்கு ஜாமீன் கொடுத்தோமோ அந்த காரணமே அடிபட்டு போயிடுது. ஒரு மந்திரியாக இருக்கவங்களுக்கு கீழே அவருக்கு துறையில் வேலை செய்கிற டிரைவர் கண்டக்டர் எப்படிங்க சாட்சி சொல்லுவான் அப்படின்னு கேட்டவனே கபில் சிபல் வேணா வேறு மாநிலத்துக்கு டைலுமா விளையாடுறீங்களா? 1000 விட்னஸ் எப்படி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போவான்? உடனே சிபல்
இல்லை சாட்சி சொல்ல யாரும் வருவதே இல்லை, நீ தான் வர விடாமல் தடுக்கிற. ஜட்ஜு மூடு செட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொன்று, இதற்கு முன்னாடி ஹியரிங்கில் செந்தில் பாலாஜி தரப்பு வந்து எடுத்து ஒரு தாக்கல் செய்த பதில் மனு, நான் அமைச்சராக தொடர்வதற்கு நீதிமன்றம் தடை விதிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ரிப்ளை ஃபைல் பண்ணேன். அதுதான் பெரிய மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். டெல்லி சீஃப் மினிஸ்டர், நீ சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்தாங்கம்மா, அது உங்களுக்கு பொருந்தாதா? முடிஞ்ச உடனே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக என்னப்பா சொல்கிறீங்க சொல்லுங்கள், பேனா கையில் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. சார் 2 நாள் டைம் கொடுங்க. ஓகே, திங்கக்கிழமை வந்தாலும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், இருப்பாரா இல்லை இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் திங்கக்கிழமை வரைக்கும் ப்ளீஸ், திங்கக்கிழமை. இப்போ என்ன செய்ய முடியும்? நேற்றைக்கே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் தாக்கல் செய்தார். ஏன்னா அது தொடர்பான விவாதம், அந்த மசோதா தொடர்பான விவாதம் திங்கட்கிழமை வரும்பொழுது திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க மாட்டார். தேர்தல் வந்து விட்டது. திரு செந்தில் பாலாஜி அவர்களை நம்பி கொங்கு மண்டலத்தில் 60 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த தொகுதிகளைத்தான், அந்த பகுதிகளைத்தான் பிஜேபியும் குறிவைக்கிறது. அப்போ இவர் தொடர்ந்தார்னா நிச்சயமாக பெரும் சவாலாக இருப்பார். எப்படி விடுவாங்க? உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்து இந்த யார்கிட்டலாம் லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்தாங்களோ அந்த பணத்தெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோன்னு வேற போய் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து என்னங்கன்னாங்க சார், அமைச்சராக பதவி விலகுனாருன்னா இதுக்கப்புறம் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவர் வந்து அமைச்சராக பதவி ஏற்கவே முடியாது. கண்டிஷன் உச்சநீதிமன்றம் சொல்லல எதுங்க? வந்து ராஜினாமா பண்ணுறீங்க, திரும்ப வந்து அமைச்சராக இருக்கணும். இன்னொன்று வேற கபில் சிபல் சொல்கிறாரு, இன்னொரு 4-5-6 மாதம் தான், அதற்குள் தேர்தல் வந்துவிடும், வேறு அரசு வந்துவிடும் அப்படின்னு சிபல் சொல்கிறார். அப்போ சிபலுக்கு தெரியுது திருப்பி திமுக வராதுன்னு. அதுக்கு ஜட்ஜு சொல்கிறேன், இந்த பாருங்க, இந்த அரசியல் விளையாட்டுகளுக்கு வருவதற்கு நாங்கள் தயாராக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு வழக்கு, அதை பற்றி மட்டும் பேசிவிட்டு முடித்து விடலாம். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி வரும்போது 2 பேரும் அமைச்சராக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆக்சுவலி இது சண்டேவே வந்துடும். ஸோ எந்த அஃபிஷியல் விஷயமா இருந்தாலும் மண்டே தான் அந்த விஷயங்கள்லாம் வரும். பொன்முடி அமைச்சராக இருக்க போகிறாரா, செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க போகிறாரான்ற தகவல்கள்லாம். ஏன் மண்டே? ஏன் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம்? ஏன் அரசு ஞாயிற்றுக்கிழமை இயங்காத? ஆளுநர் மாளிகை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கவனமாக தான் சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இன்னைக்கு ஏங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக திரு பன்னீர்செல்வம் பதவியேற்பு விழா எத்தனை மணிக்கு நடந்தது? இரவு 2 மணிக்கு. அரசு இயந்திரம் ஒருபோதும் உறங்காது. இல்லை, ராஜினாமா பண்ணுறவங்க எப்போ வேணால் பண்ணிட்டு போவாங்க. வேறு ஒரு விஷயம், திங்கக்கிழமை தான் பண்ணோம் அப்படின்னா சிஎம் எப்போ சொல்கிறாரோ அப்போ நீங்கள் ஸ்வேரிங்